நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலனை அனுபவிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே, டிவி மூலமாய் யூடியூப் வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடையாளை மறைத்து கொள்ளும், நீ வெளிப்படும். உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் பிழைக்க வைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியாய் இந்த கல் என்பது ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை குறிக்கிறது. அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும்போது பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லும் போது நரகத்தின் வாசல்கள். பாதாளத்தில் ஏராளமான பிசாசின் ஆவிகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே கூட நம்மை பாதாளத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போகும்படியான நிறைய ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பாதாளத்தின் வாசல்களாகிய இந்த வாசல்கள் மூலமாய் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து அதை மேற்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். அப்போ அவருடைய சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். அதை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாலும் பேதுரு இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த கல் யார்? அந்த ஜீவனுள்ள கல் இயேசு என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் நாம் வந்து சேருகிறோம். நம்முடைய பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை இயேசுவண்டை வரும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஒரு ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை நம்ம அடைகிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் வந்து நீங்களும் நானும் ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களிலே மரித்து கிடந்த ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு உயிர்ப்பிக்கிறார். நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அப்போ மறுபடியும் பிறந்த நம்ம ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாறுகிறோம். இந்த ஜீவன் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஜீவனை குறிக்கிறது. உலக பிரகாரமான சரீர ஜீவன் அல்ல, ஆவிக்குரிய ஜீவனை குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக்கொண்ட நம்ம 2 விதத்தில் கட்டப்படணும்னு அங்கே பேதுரு எழுதியிருக்கிறார். எப்படி? ஒன்று, ஆவிக்கேற்ற மாளிகையாக. 2வது அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நம்ம 2 விதத்தில் கட்டப்பட்டு கொண்டே வரணும். அப்படி கட்டப்பட்டு கொண்டே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை ஒரு நாளும் மேற்கொள்வது இல்லை, நம்முடைய குடும்பங்களையும் மேற்கொள்வது இல்லை. அப்போ இப்படி கட்டப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஆவிக்கேற்ற மாளிகை அப்படின்னா என்னன்னா, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், ஒரு பரிசுத்த ஆலயமாக உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் மாறணும். 2வது, நம்ம கர்த்தருக்கென்று ஆவிக்குரிய பலி செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாய் நம்ம மாறணும். அப்படி நம்ம எழும்பி நிற்கும் போது மட்டும்தான் இந்த உலகத்திலே காணப்படுகிற பாதாளத்தின் பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவைகள் சீர்குலைக்க பண்ண முடியாது. அதனால் இந்த வார்த்தைகளை ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கிறது மேலே தெரிந்தாலும் கவனமாக நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ இப்படி கட்டப்படணும்னா 2 விதத்தில் நம்ம இப்படி கட்டப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இந்த அந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்தே பேதுரு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் உங்களுக்குள் இருக்கிற துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலையும் ஒழிச்சிருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம சினிமா நான் பார்க்க மாட்டேன், இந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உலகப்பிராரமாய் வெளிப்பிராரமான பாவங்கள்லேருந்து நம்ம மீட்கப்பட்டுறோம். ஆனால் நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத சுவாபங்கள் நிறைந்திருக்கிறது. கபடான தன்மைகள், பொறாமை, துர்க்குணங்கள், மற்றவங்களை குறித்து குறை சொல்கிறது, புறங்கூறுறது, இப்படிப்பட்ட வஞ்சகங்கள், இப்படிப்பட்ட பொல்லாத சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒழிச்சிருங்க. நம்ம விட வேண்டிய காரியம் இதெல்லாம் ஒழித்து போட்டுறணும். ஒழித்து விட்டு அடுத்து நாம் வளரும்படி நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, 1, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பொல்லாத சுவாபங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற வஞ்சகங்கள், கபடான தன்மை, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுறது இல்லையா, இருதயத்தில் நம்ம வெளியில் நல்லா பேசிட்டாலும் இருதயத்துக்குள்ளே அவங்கள குறித்த நல்ல எண்ணம் நமக்கு இருப்பது இல்லை, அவங்கள மன்னிக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட அன்பு கூறுறதில்லை. அதே நேரம் மற்றவர்கள் மேலே பொறாமை, வஞ்சகம், கபடு, பெருமை போன்ற துர்க்குணங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் ஒழிச்சிருங்க, உங்களை விட்டு அகற்றிட்டு அடுத்து என்ன செய்யுங்க? வேத வசனத்தின் மேல், அது ஒரு களங்கமில்லாத ஞானப்பால். எப்படி ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை பாருங்க, எப்பயும் பாலுக்காக அது தாகத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும், அந்த வசனத்தை நம்ம நேசிக்கணும், அதை தியானிக்கணும், அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் கிறிஸ்து இயேசுவாகிய ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பொல்லாத குணங்களை நம்மளை விட்டு ஒழிச்சிடணும். 2வது கர்த்தருடைய வசனத்தின் மேலே அதிகமான வாஞ்சியாக நம்ம இருக்கணும், வாஞ்சியோடு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். அதில் தான் முதல்ல சொல்கிறாரு, ஆவிக்கேற்ற மாளிகை. மாளிகைனா ஒரு பெரிய நம்முடைய ஆண்டவர் பெரிய ராஜா இல்லையா, அந்த ராஜாதி ராஜா நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும்னா நம்முடைய இருதயம் ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக மாறணும். அதாவது ஒரு பரிசுத்த தேவ ஆலயமாய். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் மேல் நாமும் ஆவியினாலே பரிசுத்த ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவன் தங்கி தாவரிக்கிற வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாய்
நம்மளோட வாழ்க்கை கட்டப்படணும். அதை தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்போ நமக்கும் விக்கிரகங்களுக்கும் எந்த சம்மந்தமும் எந்த வழியிலையும் ஏற்பட்டுறக்கூடாது. இருளான கிரியைகளுக்கும் நமக்கு பங்கு இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் ஆண்டு சொல்கிறார். அந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களையும் விட்டு நாம் பிரிந்து அசுத்தமான எதையுமே தொடாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து அப்படி நம்ம நடப்போம் என்றால் ஜீவனுள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்கள் அப்படி அசுத்தமானதை தொடாமல் பிரிந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா நமக்குள்ள ஆண்டவர் உலாவுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். இதுதான் ஆவிக்கேற்ற மாளிகை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இப்படிலாம் கட்டப்படுதா யோசித்து பாருங்க. அப்படி கட்டப்பட்டு கொண்டு இருக்குமானால் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் இருக்கிற நிலைமையில நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் என்னை ஆவிக்கேற்ற மாளிகையாய், இன்னும் நீர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாய் இன்னும் என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அசுத்தமான எல்லா காரியங்களை விட்டு பிரிந்து வாழுகிற பிள்ளைங்க தான் பரிசுத்த ஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட முடியும். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாரு, பலிகளை செலுத்துகிற, தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள் அந்த காலத்தில், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இயேசு சிலுவை நமக்காக உயிரை கொடுக்கும் முன்பதாக பலிகளாகிய ஆடு மாடு இவைகளெல்லாம் பலியாக அவங்க பாவங்களுக்காக செலுத்தினாங்க. அப்போ இன்னைக்கு நமக்கு இயேசு ரத்தம் சிந்தி நமக்காக நம்மை அவர் மீட்டு கொண்டு விட்டார். நாம் பலி செலுத்த தேவையில்லை. ஆனால் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகிய நாம் அவருக்கு பிரியமான வேறு பலிகளை நம்ம செலுத்தணும். ஆவிக்குரிய பலிகளை நம்ம செலுத்தணும். அது என்ன அப்படின்னா, ரோமருக்கு 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றார். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். நம்ம கண்ணு, நம்முடைய வாய், நம்முடைய கைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய கால்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமான காரியங்களை தான் செய்யணும். தேவனுக்கு பிரியமானது தான் செய்யணும். அவர் பிரியமானபடி தான் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் காணப்படணும். அதுதான் ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுப்பது. அப்போ நமக்குள்ள அந்த ஜீவ பலி செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையவே, நம்ம சரீரத்தையே, முழு சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அது ஒரு பலி. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான பலி. ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலை, அதுக்கு அதை சட்டை பண்ணலை அப்படின்னா நம்முடைய பலி, நம்ம கீழ்ப்படுதல் என்ற பலியை நம்ம செலுத்தலை. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு உங்களோட எந்த விதத்தில் எப்படி பேசினாலும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். மனப்பூர்வமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலுள்ள பலிகளைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய காணிக்கைகளை விட, நம்ம கொடுக்குற தசம பாகங்களை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தான் மற்ற காரியங்கள். இன்னும் அடுத்து என்ன பலி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? ரோமர் 13 அதிகாரம் அதே ரோமர் 13 அதிகார எபிரேயர் 13 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அது நம்ம எப்போயும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்தல், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பலி. இந்த பலிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுதா? இல்லை, அப்படிலாம் நம்ம கட்டப்படணும், அப்படிலாம் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். கட்டப்பட 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 பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதே இல்லை. அப்போ ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் ஆவிக்கேற்ற மாளிகையாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் யாரெல்லாம் கட்டப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தை பாதாளத்தின் வல்லமைகள் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. அப்போ சபை என்று சொல்லும் போது இப்படி கட்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இணைந்தது தான் சபை. அந்த சபையைத்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டோடத்தில் இன்னும் கூட உங்கள் வாழ்க்கையை
நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர்தான் அவருடைய ஆவியினால தான் நம்ம கட்டி எழுப்பப்பட முடியும், நம்ம பலத்தினால கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதுடைய நோக்கமே நம்ம இப்படியெல்லாம் கட்டி எழுப்பத்தான். தேவனுக்கேற்ற ஒரு ஆலயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய், அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அதனால ஆவியினாலே நம்ம இப்படி கட்டப்படணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து இந்த ஜீவனுள்ள கல் எப்படிப்பட்டது பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் அதே 2:6 சொல்லியிருக்க, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அடுத்து இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு மூளைக்கல், அவர் பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ள கல், அப்படிலாம் ஏசாயா 28:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்துல வந்த நீங்களும் நானும் அவர் மேலே விசுவாசமாக இருப்போம் என்றால் நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய உலக வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் நமக்குள்ள என்றைக்கும் இருக்கும் என்றால் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. வெள்ளம் போல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னை அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம் என்றால் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எனக்கெல்லாம் எப்படி செய்வார், என்னெல்லாம் அவர் எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை, நான் ஆண்டோடைய பிள்ளை, அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்வார், என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குறைய நிறைவாக்குவார், எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். நீங்கள் விசுவாசித்து பாருங்க, உங்களை ஒரு நாள் அவர் வெட்கப்பட விட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, அவர் மேலே வைக்கிற விசுவாசம் கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கிறதுக்கு வெட்கமே படாமல் அவர் முன்னால் போய் நம்ம நிற்கலாம். ஹல்லேலூயா. தைரியமாக போய் அவர் முன்னால் நிற்கலாம். இன்னும் அதே வசனம் ஏசாயா 28:16 அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த திட அஸ்திபாரம் உள்ள கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பதறவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம வாழ்க்கையில் பதற்றமே இருக்காது. இன்னும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதறவே மாட்டீங்க. இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு நீங்கள் பதறிக்கொண்டு அந்த பதற்றம் வரும்போது நம்ம நிதானத்தை இழந்து பேசுகிறோம், நிதானத்தை இழந்து நம்ம செயல்படுகிறோம் நமக்குள்ள. அப்போ பதற்றம் எதனால வருது அப்படின்னு, பதற்றம் இருக்குனாலே நமக்குள்ள விசுவாச குறைவு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பதற்றமே இருக்காது. அவங்க நம்பிக்கையோடு அமைதலாக இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். ஒருவேளை உங்களுக்குள்ள பதற்றம், எதற்கெடுத்தாலும் ஒரு பதற்றம் வருதா, ஒரு அவசரம், ஐயோ இது நடக்காட்டினா என்ன செய்ய, இப்பயே நடந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு அவசரம், ஒரு பதற்றம் உங்களுக்குள்ள காணப்படுதா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு அது உங்களை விட்டு நீங்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அது ஒரு விசுவாச குறைவுனால தான் நமக்குள்ள அந்த பதற்றம் வருகிறது. அப்போ பதறாமல் நம்ம இருக்கும் போது தான் வெட்கப்படாமல் எல்லா காரியத்திலும் தேவ மகிமையை நம்ம பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். உங்களுக்குள்ளே பதற்றங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரே இதை என்னை விட்டு நீக்கி போடும். ஜீவன்ல கல்லாகி உங்களை அதிகமாக விசுவாசிக்க என் விசுவாசத்தை பலப்படுத்தும்னு சொல்லுங்க. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்களா, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு இயேசுகிட்ட கேட்டாங்க. இன்னொரு மனிதன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு கண்ணீரோடு சொன்னான். இப்படிலாம் நீங்கள் ஜெபித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாச குறைவுகளை உங்களை விட்டு எடுத்து போட்டுருவார் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம சூழ்நிலைகளை அவர் ஜெயிக்க வைப்பார். அடுத்து இந்த ஜீவனுள்ள கல் என்ன சொல்றார் பாருங்க. அதே அதிகாரத்தில் 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுரைகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜீவனுள்ள கல்லை யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் இடறி போவார்கள்.
இடறி போவாங்கன்னா என்ன? அவங்க வாழ்க்கை ஒரு நாளிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும், நியாய தீர்ப்பாகிய தண்டனைக்குள்ளாக அவங்க தீர்க்கப்படுவாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவங்க வாழ்க்கை அந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டப்படும். ஆனால் அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறவங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கையோ முடிவு எப்படி இருக்கும்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்றார். இயேசுவே பார்த்தீங்கன்னா மத்தேயு 21:44 சொல்றார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் இயேசு சொல்றார். அப்படின்னா என்ன? இயேசுவாகி அந்த ஜீவனுள்ள கல் மேல யாரு போய் விழுறாங்களோ அவங்க நொறுங்கி போயிடுவாங்க. அல்லாவிட்டால் அடுத்து அந்த கல் அவங்க மேல ஒரு நாள் வந்து விழும், அன்னைக்கு அவங்க நசுங்கி போயிடுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன? இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, நாம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை அந்த கல்லின் மேல் ஆலயமாய் கட்டப்படுகிறது. அதே இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் புறக்கணித்து தள்ளும் போது, அவரை வெறுத்து ஒதுக்கும் போது, அல்லாவிட்டால் சிலர் அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பாங்க. அவரை எதிர்த்து நின்று அவருக்கு விரோதமாய் நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கல்லின் மேலே போய் நீங்கள் போய் விழுந்தீங்கன்னா, ஒரு பாறை மேலே போய் விழுறீங்க, எப்படி நொறுங்கி போவோன்னு பார்த்துக்கோங்க. அல்லாவிட்டா ஒரு பாறை நம்ம மேலே வந்து விழுந்தா நம்ம என்ன ஆவோன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே தான் இயேசுவும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமான கல், அவர் வந்து ஆச்சரியப்படத்தக்க விலையேற பெற்ற கல். ஆனால் அவரை தள்ளுகிறவர்களுக்கோ, அவரை புறக்கணிக்கிறவர்களுக்கோ, அவரை எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அவருடைய ஊழியர்களை எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் மனம் திரும்பினாத்தான் மன்னிப்பு, இல்லாவிட்டால் இந்த கல் அவர்களை நசுக்கி போட்டுவிடும், அவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜீவனுள்ள கல்லாகி இயேசுவின் மேல் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் கட்டப்படணும். அதை நம்ம வாஞ்சிக்கணும். அப்பொழுது மாத்திரம்தான் நம்ம கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் பாதாளத்தின் ஆவிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த சத்திய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள கல்லாகிய உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் நாங்கள் எல்லாரும் வருகிறோம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்கேற்ற மாளிகையாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீ கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தினால நிரப்பி ஆண்டவரே, வெட்கப்படாமல் என் தேவனை சந்திக்கிற பாக்கியத்தை தாரும். யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களோடு பேசும், அவர்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிவிடும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.